ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் ஆகஸ்ட் 15 இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தினம். அந்த சுதந்திர தின நாளில் நமது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களை பற்றிய ஒரு பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம். இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான். நாளையும் இந்த பதிவு தொடரும். அதாவது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலம். அப்போது உயர் அதிகாரியாக திருச்சியில் பணிபுரிந்து வந்த கலியமூர்த்தி ஐபிஎஸ்க்கு கலாமிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. கலியமூர்த்தி அவர்கள் சொல்லுங்கள் சார் என்று பணிவுடன் சொன்னார். கலாம் சொன்னார், அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். காரணம், அந்த பெண்ணின் வயது 16, +2 படித்து கொண்டிருக்கிறாள். மாப்பிள்ளைக்கு வயதோ 47, 2வது கல்யாணம், சொந்த மாமன். அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி. கலாம் தொடர்ந்து சொல்கிறார், கட்டாய கல்யாணம், அந்த பெண்ணுக்கு அதில் இஷ்டமே இல்லை, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க. அப்புறம் அந்த பெண்ணுக்கு மேல் படிப்புக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதற்கும் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்கள் என்று கலாம் சொன்னார். உடனே கலியமூர்த்தி அவர்கள், அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சார் என்றார். பெண்ணுக்கு எந்த ஊர் என்றார். ஊர் பெயரை சொன்னார் கலாம். துறையூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அடுத்த நிமிடமே திரு கலியமூர்த்தி தனது காரில் துறையூரை நோக்கி விரைந்தார். ஏற்கனவே முசிறி காவல்துறை உயரதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லிவிட்டார். கலாம் சொன்னபடியே அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அழுதழுது வீங்கிய முகத்தோடு இருந்த +2 சரஸ்வதி நன்றி சொன்னாள். சரியான நேரத்திலே வந்து கல்யாணத்தை நிறுத்தினத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றாள். நல்லதும்மா, தொடர்ந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, அதற்கான ஏற்பாடும் பண்ணுறோம் என்னார். சொன்னால் கவனமாக குறித்து கொண்டார் கலியமூர்த்தி. ஓகே, நாங்கள் புறப்படுகிறோம், ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சந்தேகம் என்று கேட்டார் கலியமூர்த்தி. என்ன சார் என்றார். அந்த பெண் என்ன சொன்னால், கலியமூர்த்தியிடம் அந்த தகவலை கேட்டதும் கலியமூர்த்தி ஷாக்காகி போனார். அப்படி அந்த பெண் +2 படித்த சரஸ்வதி என்னதான் சொன்னாள்? இதை நாளை பகுதி 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.